ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் சப்பாத்தி பூரிக்கு டேஸ்டான ரோட்டுக்கடை உருளைக்கிழங்கு குருமா செய்யலாம். ரொம்பவே ஈஸியான குருமா. ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மிக்ஸி ஜாரில் 2 தேங்காய் சில்லை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கணும். நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். நான் எடுத்திருக்க 3 உருளைக்கிழங்குக்கு 1 பெரிய வெங்காயம் சரியாக இருக்கும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டுக்கங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பழமான தக்காளி பழமாக ஒன்று பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. இது கூட மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால நான் 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நாம் சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கங்க. இந்த குருமாவுக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய முக்கியமான பொருள் தேங்காய், அதை சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து செய்யும்போது குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 3 உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு லைட்டாக 1 பாதியமாக உடச்சி வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். மசாலா கூட உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுருங்க. இது கூட குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். குருமாக்கு தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை. கெட்டியாக இருந்தால் தான் நம்ம பூரி சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கணும். உருளைக்கிழங்க வேக வச்சு சேர்த்துருக்கனால குருமா கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சட்டுன்னு ரெடி ஆயிரும். கடைசியாக இது கூட கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாம். குருமா ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஈஸியான குருமா. இந்த உருளைக்கிழங்கு குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.